மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அந்த ஒளியில் நின்று கொண்டு அருண் தனது பழைய வீட்டை பார்த்தான். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் அந்த வீட்டின் வாசலை மீண்டும் கடக்கப் போகிறான். அந்த வீடு அவன் நினைவுகளின் கோயில். அம்மா என்று மெதுவாக வாயிலிருந்து வந்தது. அவன் கதவைத் திறந்தான். உள்ளே எல்லாமே பழையபடியே இருந்தது. சுவரில் இன்னும் அம்மாவின் சிரிக்கும் படம். மேசையின் மேல் ஒரு பழைய பெட்டி. அதைத் திறந்தான். அதுக்குள் ஒரு கடிதம். அது அம்மாவின் கையெழுத்து. என் அருண்க்கு, நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் உன்னோட இருக்க மாட்டேன். நீ என்னை விட்டு போன நாள் எனக்கு கோபம் இல்லை. பயம்தான் இருந்தது. உன் கனவுகள் பெரியதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை நிறுத்தல. ஆனா ஒரு நாள் திரும்பி வந்து, அம்மா நான் வெற்றி அடைந்துட்டேன்னு சொல்லுவியா என்று தினமும் காத்திருந்தேன். உன் பிறந்த நாளுக்கு நான் வாங்கி வைத்த சட்டை இன்னும் அலமாரியில் இருக்கு. அதை நீயே வந்து போட்டு காட்டணும் என்று நினைத்தேன். உன் குரல் கேட்காத ஒவ்வொரு இரவும் என் மனசு சின்ன சின்னதாக உடைந்து கொண்டே இருந்தது. நான் இறக்கும் முன் ஒரு விஷயம் மட்டும் நினைச்சேன். என் பையன் தனியா இருக்கக்கூடாது. அருண், வெற்றி முக்கியம். ஆனா உன்னை காதலிக்கிறவர்களை மறந்துடாதே. ஒரு நாள் நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தா, நான் அங்கே இல்லனா கூட என் அன்பு உன்னோடு இருக்கும். உன் அம்மா அருணின் கைகள் நடுங்கின. கண்களில் நீர் நிரம்பியது. அம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று கத்தி அழுதான். அந்த நாள் அவன் வெற்றியடைந்த நாள் இல்லை. அவன் உண்மையை புரிந்த நாள். அவன் மெதுவாக அலமாரியை திறந்தான். அந்த சட்டையை எடுத்தான், அணிந்தான். அம்மாவின் படத்துக்கு முன் நின்று, இப்போ வந்துட்டேன் அம்மா என்றான். அந்த வீடு மீண்டும் உயிர் பெற்றது. கதை சொல்லும் உண்மை, நாம் உலகத்தை கைப்பற்ற ஓடும்போது நம்மை நேசிப்பவர்களை இழக்கிறோம். காதலும் உறவுகளும் நம்மை காத்திருக்காது. அதை நாம் காப்பாற்றணும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இன்னும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.